படிச்சு பொண்ணையாகிட்ட சொன்னேன். அவனுக்கு படிப்பு வேண்டாம், பட்டணத்துக்கு அனுப்பவும் வேண்டான்னு கேட்டானா இப்படி ஆகி போச்சே. நான் என்னமா செய்வேன்? என்னம்மா என்ன பாருங்க. என்னாச்சு? தந்திமா முத்தையா கொடுத்துருக்கான். ஏத்த தந்தினாலே உடனே கெட்ட செய்திதான் முடிவு கட்டிட வேண்டியதானா? நல்ல செய்தியும் வரும் அத்தை. செய்தியிலே செய்தி ரொம்ப நல்ல செய்தி அத்தை. என்ன செய்திமா? நம்ம முத்தையாவுக்கு கல்யாணமா. என்ன கல்யாணமா? கல்யாணம் 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 எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு. அட ஏன் கல்யாணம் இல்லையா? மேஜர் மாரியப்பாவின் மகள் மேகலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் முத்தையா அப்படின்னு தந்தி வந்திருக்கு. இல்லையா தந்தி நீயே படிச்சு பாரு. உன் தம்பி சரியான ஆள்தாயா. பார்த்து நல்ல பெரிய இடமா பிடிச்சிருக்காரு. என்னங்க இதெல்லாம்? சித்தா மீனாட்சி பட்டணம். கேட்டியாப்பா பொண்ணையா? அப்பா முத்தையா நம்ம எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி ஒரு காரியம் செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன துணிச்சவங்களுக்கு. ஆமா உன் தம்பி துணிச்சிருக்காரு தான். அவர் நினைச்சத பட்டுன்னு முடிச்சுட்டாரு. மத்தவங்க மாதிரி சும்மா பேச்சிலேயே நாளை கடத்தாமா. நான் இப்பவே போறேன். நீ செஞ்சது நியாயம் தானான்னு அவனையே கேட்கணும். அப்பாப்பா நீங்க போவேனாப்பா. கோபத்துல ஏதாவது நடந்துடும். உள்ள போங்க, நான் போய் எல்லாம் தெரிஞ்சுட்டு வரேன். சரிதான்? யோ பொன்னையா, நீயும் உன் தம்பி மாதிரி பட்டணத்துக்கு போய் அங்கே டேரா போட்டுடாத. திரும்பி வந்துடு. பொன்னையா என்னம்மா? வீட்டுக்கு முதல் மருமக. அவளை போய் பாக்குறப்போ வருங்கையோட பார்க்க கூடாது. இந்தாப்பா. என்னம்மா அது? இது நம்ம குடும்பத்து பரம்பரை சொத்துப்பா. வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு போடுறது வழக்கம். அம்மா அம்மா வரமா, தம்பியோட வரமா. ஏன்டா அழுற? என் தலையெழுத்து மாமா. தாலி கட்ட வேண்டியவன் பன்னீர் தெளிச்சுட்டு நிக்கிறேன். சுப்பு நீ பிறந்ததே தப்பு. உன் வீட்டுல ஒன்ன தனி கழிச்சு விட்டாங்க. இப்ப ஊருக்கே தெளிச்சுக்கிட்டு இருக்க. தெளிச்சுக்கிட்டே இரு. ஆங்களேடா. யோ யார் யா நீ? தயங்கி வர யாரு? கிராமத்துல இருந்து வரேன். மாப்பிள்ளை பார்க்கணும். ஓஹோ அவங்க மில்லுல வேலை செய்யற கூலியா நீ? ஆமா உன் பேர் என்னப்பா? பொன்னையா. கொஞ்சம் நில்லையா, உள்ளெல்லாம் போக கூடாது. என் மாடி சந்தன கண்ணம் பண்டி சொம்பலாம் வெளியில செய்தது. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. மாப்பிள்ள யோ மாப்பிள்ள என்ன யாரு? ஒரு பட்டிக்காட்டம் உன்னை தேடி வந்திருக்கான். பேரு பொன்னையாவா? பொன்னையாவா? இங்க இருக்க. உள்ள விடுவா, கேட்ல நிக்க வச்சிருக்கிறேன். அண்ணே முத்து, அண்ணே என்ன இது வேஷம்? ஏன் இப்படி? கல்யாண வீடாச்சே, உனக்கு எனக்கு வித்தியாசம் செய்ய வேண்டாம். அதுக்காகத்தான் இதெல்லாம். ஆமா ஏன் இந்த திடீர் முடிவு? என்ன ஆச்சு? விவரமா சொல்றேன். வாங்க. ஓ அது வாங்க. என்ன அம்மா அப்பா என் மேல கோலமா இருக்காங்களா? இருக்காதா? அவங்க பார்த்து மகிழ வேண்டிய குதூகல காட்சி இல்லையா இது? ஆமாண்ண, அத நானும் உணர்றேன். ஆனா சந்தர்ப்பம் எனக்கு சரி செஞ்சிருச்சு. அதனால இப்படி செய்ய தவிர எனக்கு வேற வழியே இல்லை. அது என்னப்பா அவனுக்கு அப்படிப்பட்ட பெரிய ஆபத்து? நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த சொல்லு. சொல்றேண்ணே, கண்டிப்பா சொல்றேன். உங்ககிட்ட சொல்லாம நான் யாருக்கு சொல்ல போறேன்? யாரு கூட பேச போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவன் வர வரைக்கும் நான் பக்கத்துல நிக்கிட்டா? கல்யாண வீட்டுல எல்லாரும் எதிர்க்கும் பொத்து பொத்து நடிக்கிறியா? உன்னை கொல்லுவேன். கோர்த்துக்கு போடுவேன். இதுதானே நடந்தது. அதனால்தான் நான் உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்க முடியாத இக்கட்டான நிலைக்கு ஆளாயிட்டேன். தம்பி, குத்தத்தை செய்துட்டு அதுலயும் தப்பு வர பார்க்காம அதுக்கு பரிகாரம் தேடினியே, நான் ரொம்ப பாராட்டுறேன் பாவங்க. ஏன் தம்பி, நல்ல குடும்பத்துல பிறந்து 4 பேர் மிச்சம் வாழ்ந்தியே, நீங்க இப்படிப்பட்ட பாதகத்தை செய்கிறேன்னு என்ன நினைச்சு கூட பார்க்க முடியலையே. நடந்து போச்சு. மாச தேர்த்து நிம்மதியாரு அண்ணே. அப்பா அம்மா நினைச்சாதான் அவங்க நான் சமாளப்படுத்திக்கிறேன். முதல்ல மனைவி பார்த்து மனசார வாழ்த்துட்டு இப்போ ஊருக்கு போகணும். ஆமா,
என்ன இப்பே போறியா? நான் என்ன முடிவோடு வரப்போறேன்னு எல்லாம் தவியா தவிச்சிட்டு இருப்பாங்கப்பா. நான் போய்தான் செய்யணும். மனைவி பார்க்கலாம் வா. இங்கே நான் கூட்டு வரேன். இவ்வளவு பரிசு வருது மாசம் மாசம் கூட கல்யாணம் நடத்தலாங்க. அவன் திருடல. போலீஸ் போலீஸ் ஒத்துலையா? ஒத்துலையா? என்ன செய்யணும் நம்ம மாப்பிள்ளை போல இல்ல இருக்கா? இல்ல மாப்பிள்ளை தான் திருடம் போலியா இருக்கிறான். ஐயோ திருடே திருடே அவன் திருடலாமா? போய்தான் மல்லாம் கட்டாது. என்ன பார்க்க வந்திருக்காரு அண்ணன். ஐயா அண்ணனா இந்த பட்டி கட்டணா அடியா மேகவா இந்த அண்ணாயத்தை பாத்தியாடி? இந்த அண்ணன் காவலி 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரன். இந்த பிச்சைக்காரனா வெக்காதிபதி. ஐயோ இங்க என்னங்க நடக்குது? கண்ணு இந்த அண்ணாயத்தை பாத்தியாடா ராஜா? கவலைப்படாத. டைவர்ஸ் பண்ண சொல்லி விவாகரத்து நான் ரெடியா நிக்கிறேன். சும்மா இருடா மேகலா. என்னடி நின்னுட்டு இருக்க? நான் சொல்றேன் அவரு பணக்காரன் இல்ல, ஏழை விவசாயி. நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ஐயோ அந்த பரதேசி கும்பலோட மந்த வச்சுட்டியடி. உன்னை ஏமாத்தி நம்ம குடும்ப கௌரவத்தையே கொள்ளாடி பழச்சிட்டானே இந்த பாதி. இது நல்லா இருக்கா உனக்கு? அவரா என்ன விரும்பல, அவரா இந்த வீட்டுக்குள்ள வரல. நீ பாச கதவை திறந்து வச்சு நான் அவரை கெஞ்சி கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தேன். அவன் காலில் வந்து கெஞ்சிற அளவுக்கு உனக்கு என்னடி வந்தது? நீ என்ன கூணா குருடா நொண்டியா செவடா இல்ல பைத்தியமா? இந்த பைத்தியத்துக்கு கட்டி கொடுக்க நினைச்சீங்களே, அதனால ஏற்பட்ட முடிவுதான். அவன் எதுக்கு என்ன பைத்தியம் சொல்லுது கேட்டுட்டு நிக்கிறீங்களா? ஐயோ ஆண்டவனே, என் வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டியா? ஏன் ஆண்டம் பேர்ல அவன் ஆண்டவன் பழி போடுறான். அவன் வயித்துல நெருப்ப கொட்டினா என்ன அதிசயமா நடந்து போச்சு? எல்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் நடக்கிற மாதிரி எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. போங்க போங்க. வா வா பிளாட்பார்ட் டிக்கெட் எடுத்தாரு. அண்ணே என்னால்தானே உங்களுக்கு இவ்வளவு அவமானம். என்ன மன்னிச்சிருந்தேன். இதுக்கு போய் ஏன் பாத்துக்கிறது? இனிமே அதை சந்திக்கிறது தான் உன் வாழ்க்கையோட வெற்றியே இருக்கு. அதை பத்தியா? இது பரம்பரை சொத்து. உன் மனைவி நீண்ட காலம் தாய் பாக்கியத்தோட வாழணுங்கிறதுக்காக நம்ம அம்மா ஆசை கூறி அனுப்பி வைத்தார். இது உன் மனைவி கருத்து கேட்டு. அம்மா உனக்கு எதுக்கு இந்த ஆபாசம்? காட்டு மிராண்டி கூட போட்டுக்கார இந்த குப்பை இந்த பிச்சைக்காரனை எடுத்து அத்தை, இந்த அவமானத்தை நான் தாங்க முடியாது. இனி ஒரு நிமிஷம் இங்க இருக்க மாட்டேன். தம்பி நீ வரக்கூடாது. நீ இங்கேதான் இருக்கணும். நீ இப்ப தனிமதம் இல்ல. உன்னை நம்பி ஒரு பெண்ணு காத்துட்டு இருக்கா. நீ இங்கே இருக்கணும். 2 பேரும் நீண்டூர் காலம் வாழணும்பா மகிழ்ச்சியோட. யார் இது? கண்ணம்மாவா? என்னம்மா இது கிடுகிடுன்னு வளர்ந்துட்ட? உங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னைக்குதான் வளர்ந்தேன், நாளைக்கு வந்து சொல்லுவார். சரி சரி, சும்மா மல்கோவா மாம்பழம் மாதிரி ரொம்ப இருக்கிறிய. நீங்க மட்டும் என்னவா சும்மா தின்னுகிட்டு திரியிற கோவில் மாடு மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்களே. ஐயோ ஐயோ, உன் கண்ணா சும்மா கண்ணாடி மாதிரி பளபளன்னு மின்னுது. உங்க முறுக்கு மீசை மட்டும் என்னவா சும்மா கருக்கருவா மாதிரி ஜிலு ஜிலுன்னு ஜொலிக்குது. அப்படியா? ஆமா, உங்க
உங்க உடையும் உடைக்கேத்த உருவமும் உங்க நடையும் நடக்கேத்த கம்பீரமும் ஐயோ 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 திருஷ்டியே சுத்தி பண்ணும் போங்க. நிஜமாவா சொல்ற? ஆமாங்கறே, இந்த வயசுலயே இப்படி கொள்ள அழகுன்னா வாலிபத்துல எப்படி இருந்தீங்களோ அப்படின்னா எனக்கு வயசு அடிச்சுங்கிறியா? ஆனா என்ன, வயசு ஏற ஏறத்தானே மரத்திலேயே வைரம் பாயுது. வைரம் என் உடம்புல மட்டுமல்ல, வீட்டுல பொட்டி பொட்டியா கொட்டி கிடக்குது. நீ சரின்னு சொல்லு, அவ்வளவையும் உடம்புல பூட்டி. ஏன் உடம்புலையா? ஆமா. ஐயோ ஏய், இங்க வாயேன். கண்ணம்மா, இத்தனை வருஷமா நான் ஏன் கல்யாணம் செஞ்சுக்காம இருந்தேன் தெரியுமா? இந்த கிராமத்துல ஏமாந்தவ எவ்வளவு இல்ல போல இருக்குது. உன்ன போல ஒரு பேரழகிக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன். அப்படின்னா பல அழகிகளை கொண்டாந்து பரிசோதனை பண்ணிருப்பீங்களே. ஆமா, ஆனா ஒண்ணும் தேரல. இப்பதான் என் வீட்டுல என் பங்களாவில விளக்கேத்தி வைக்க நீ கிடைச்சிருக்கிற. ஐயோ, அப்படின்னா இத்தனை நாளா உங்க வீடு உங்க பங்களா இருட்டா வந்துச்சு. சும்மா விளையாடாத கண்ணம்மா. உங்ககிட்ட விளையாடாம வேற யாருகிட்ட விளையாடுவேன்? அப்போ நம்ம 2 பேர் கல்யாணத்தை சீக்கிரமா ஏற்பாடு செஞ்சிருட்டுமா? செய்யுங்க செய்யுங்க. ஆமா, அந்த பொன்னையா உன்னை சுத்திக்கிட்டே இருக்கிறானே. பெரிய பொன்னையா, அந்த பிச்சைக்காரனுக்கு வாக்குப்பட்டா குச்சி வீட்டு வாசம் தான் கிடைக்கும். இந்த கோடீஸ்வரனுக்கு வாக்குப்பட்டா பெரிய வீடு, பங்களால வசிக்கலாம், பளிங்கு தரல நடமாடலாம், பட்டு மெத்தையில படுத்துக்கலாம். ஐயோ பண்ணையாரு பண்ணையாரு, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கூடிய சீக்கிரத்துல. சீக்கிரம்னா எப்போ? நல்ல நாளா பார்த்து. நல்ல நாள வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நாளைக்கு. நாளைக்கே வா. என்ன அடிக்குது? விளையாடாதீங்க பண்ணையாரு. ஐயோ அடியே, கண்ணம்மா கண்ணம்மா, என்னடி செஞ்ச? ஐயோ, உடம்பு திமிரு பிடிச்சு அலையுதேன்னு கொஞ்சம் அரிப்பு மருந்து தடவி விட்டேன். கண்ணம்மா, ராஸ்கோல், இன்னொரு தடவை என்கிட்ட வாலாட்டின இப்ப சொரியற உடம்பு பத்துக்கிட்டு ஏரியும். ஜாகிரதை. உன்னை தொலைச்சு போடுற பாரு. முதல்ல சொரி, அப்புறம் தொலைக்கலாம். தாங்க முடியலையே. ஐயோ 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 ஐயோ. நல்லா பூசியா, விபூதியில மிச்சம் வைக்காத. இன்னைக்கு குறைஞ்சது 1000 பக்தர்கள் எத்தி காலியா இருக்கும். எல்லாம் அண்ணன் உடம்புலதான். கையோட ஒரு காய வேட்டி கட்டி விட்டுறேன். உடம்பெல்லாம் எரியுது. ஏன் எரியாது? உன்னால எத்தனை பேருக்கு வயிறு எரிஞ்சிருக்குது. நல்லா பாடம் சொல்லி கொடுத்தா அந்த கண்ணம்மா. வாழ்க கண்ணம்மா. இருக்கட்டுட்டா, அந்த கழுத கழுத்துல நான் தாலிய கட்டல. கிட்டே போக முடியாது, எட்டி எட்டி உதைக்கும். பாக்கலாண்டா. வணக்கங்க. வாயா வா. என்னது இது உடம்புல? செமத்தியா பூசை வாங்கியிருக்காரு, அதான் விபூதி. இன்னைக்கு பூரா அண்ணன் கதகளிதான். நீ சும்மா இருடா. அவரோட அடிப்பு அவருக்கு தானே தெரியும். யோ கணக்கப்புள்ள ஐயா, அந்த தட்டை கொண்டாய பலமா பேயண்டா. நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காரியா, சும்மா உட்காரியா. என்னங்க இது ரத்தாலியா? உன் புத்தி உன்னை விட்டு போவாது. இங்க பாரியா, எதுக்கு இவ்வளவு நகை? உங்க டிராமால போடுறீங்க கில்ட் நகை, அது மாதிரி இல்ல, நிஜம். பட்டு கண்ணை பறிக்குது. உன் பொண்ணு எங்க அண்ணன் கண்ணை ஏற்கனவே பறிச்சாச்சு. இது அப்பா. ஐயா, ரெடி மாதிரி பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. சொல்ல வேணாமையா? பண்ணையாருக்கு தெரியாம ஒரு பொண்ணு வளரலாமா? தட்டு எடுத்துட்டு போயா, பொண்ணு அனுப்பு. எங்க அண்ணன் அந்த பொண்ணை கையை பிடிச்சு வைக்கணும். சும்மா இருக்க பண்ணையாரியா, நான் உங்களுக்கு தர வேண்டிய கடனை பத்தி பேசுங்க, என் பொண்ணை பத்தி பேசாதீங்க. ஏயா இப்படி பச்சை மிளகா கடிச்ச மாதிரி துடிக்கிறேன்? வீட்டுக்கு வர மகாலட்சுமி வேண்டான்னு சொல்லாதையா. இந்தாயா, இது ஒரு மகாலட்சுமி மாத்திரம் இல்ல, இந்த வீட்டுல நிறைய மகாலட்சுமி இருக்குது. எனக்கு எந்த லட்சுமியும் வேண்டாம். நான் இந்த தட்டை தொட வேண்டாம். நான் இருக்க வேண்டாம். ஊரு உலக அறிய உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து என் மனைவியா ஏத்துக்கிட்டேன். இந்த மாளிகைக்கு, என் சொத்துக்கு, எல்லாத்துக்குமே மகாராணி ஆக்கிட்டா. கல்யாணமா? ஆமாயா, ஊரை கூட்டி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்யா. ஜனநாயக சோசியலிசம், ஏழையும் பணக்காரனையும் ஒண்ணு சேர்க்கறதா அண்ணன் முடிவு பண்ணிருக்காரு. வேற மாதிரியே நினைச்சிட்டேனுங்க. சிவா சிவா சிவா, உன் பொண்ணை என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கே அந்த பாவத்தை எல்லாம் மறந்துட்டேயா. இல்ல தம்பி. ஆமா, ராஜபார்த்து, இனிமே எங்க அண்ணன் குடியும்
குடுத்தனமா இருக்க போறா. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவங்க. போயா போயா போய் உன் மகளை சம்மதிக்க வையா. போறேனுங்க. போடாதே, போடாதே. முதல்ல பொண்ணை சம்மதிக்கவே, அதுக்கப்புறம் தட்ட தூக்கு. அதுவும் சரிதா. அண்ணம்மா என்னம்மா இது நடக்கும்ன்ற? போடா பணம்னா பொணமும் வாய பழக்கொண்டா. நீ குழந்திருக்க. என்னம்மா சிரிச்சுக்கிட்டே வர? நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். லட்சுமி மாதிரி இருக்கு. அவன் ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. யாருப்பா? அதாம்மா உன்னை கட்டிக்க போறவன். போங்கப்பா. ஆனா ஒரே ஒரு கவலைமா, தங்க விக்கிறது மாதிரிதான் இருக்க, ஆனா உடம்புலதான் தங்கமே இல்ல. பொண்ணா பிறந்தவளுக்கு பொன்னகை தேவையில்லப்பா, புன்னகை இருந்தா போதும். என் மனசு கேக்குதாமா? எம்மாடி, உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கி தரேன். அடியாத்தி, நீங்களா? உங்ககிட்ட ஏதுப்பா பணம்? என்னமா அது, அண்ணையார்கிட்ட இல்லாத பணமா? அந்த பணம் நம்ம வீட்டுக்கு எப்படிப்பா வரும்? எம்மாடி, நீதான் அந்த வீட்டுக்கே போறியே. என்னப்பா சொல்றீங்க? பண்ணையாரு உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போறாருமா. அப்பா, நீ அந்த மாளிகைக்கே மகாராணியா போறமா, பண்ணையாரே சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமாம்மா, உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரம்மா. எது வேணாலும் வாங்கி தருவாரப்பா? உனக்கு வைரம் வேணுமா, வைடூரிய வேணுமா, பவளம் வேணுமா, பட்டு வேணுமா, உனக்கு என்னம்மா வேணும்? பூவால அலங்கரிச்ச ஒரு பல்லக்கு வேணும்பா. ஊர்வலத்துக்கா? அப்புறம் அப்புறம் வண்டி நிறைய சந்தன கட்டையும் ஒரு நெருப்பு பட்டியும் வேணும்பா. என்ன சொல்ற? புரியலையாப்பா? நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஊர்வலமா எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துக்கமே, அதுக்காகத்தான். கண்ணம்மா. ஆமாப்பா, அவன் மாளிகைக்கு மகாராணியா போறதை விட சாவலுக்கு போறதான் எனக்கு பெருமை. கண்ணம்மா நிறுத்து. அப்பா, நான் எப்பவோ சொல்லிட்டேன், பொன்னையாதான் எனக்கு புருஷன், நான் தான் அவருக்கு பொஞ்சாதி. அவன் ஒரு பிச்சைக்காரன், அண்ணையாரு பணக்காரரு. பணம் இருக்கிற இடத்துல பண்பு இருக்காதுப்பா. இரும்பு பெட்டிக்கோ இதயத்துக்கோ ரொம்ப தூரம். கண்ணம்மா, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. மண் வீடு கட்டி மரபொம்மை வச்சு விளையாடின காலத்துல இருந்து பொன்னையாவும் நானும் ஒன்னா பழகினவங்க. எங்களை பிரிச்சிடாதீங்க. பிஞ்சு பருவத்து பாசத்தை பிச்சு எரிஞ்சிடாதீங்கப்பா. நீ ஆயிரத்து சொல்லு, அதை நான் கேட்க தயாரா இல்ல. அப்படின்னா உங்க முடிவை ஏத்துக்க நானும் தயாரா இல்ல. நான் உன் அப்பன் இல்ல, பணத்தோட அடிமை. இந்த கல்யாணம் நடக்கும். ஆமா நடக்கும், ஆனா எனக்கும் பொன்னையாவுக்கும் தான். உனக்கு அவ்வளவு துணிச்சலா? துணிச்சல் எனக்கு இல்ல, பொன்னையாவுக்கு. அவர் ஒரு வீரன். இந்த உலகமே எடுத்தாலும் சரி, என்ன விட்டுட்டு கோழ மாதிரி ஓடிட மாட்டார். பாக்குறேன். அப்பா, நாளைக்கு கல்யாணம், அது வரைக்கும் இந்த அறதான் உனக்கு தரேன்.